பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சியின் மூலமாக அவருடைய வார்த்தைகளை தியானித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு நமக்கு உதவி செய்கிறார். அவருடைய நாம மகிமைப்படுவதாக உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் ஏசாயா 40:29 இருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போயிருக்கிறாயோ, நான் உனக்கு பலன் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். வேதாகமத்தில் நிறைய நபர்களை பார்க்க முடிகிறது. ஒரு நபரை மாத்திரம், ஒரு சம்பவத்தை மாத்திரம் தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். 2 நாளாகம புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத் மன்னனை குறித்து வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. கர்த்தரை அறிந்த மனிதர், கர்த்தருடைய கிருபையினால் அநேக யுத்தங்களை நடத்தி தம்முடைய ஜனங்களுக்கு வெற்றிகளை பெறுவதற்கு தேவ தயவு பெற்ற மனிதராக இருந்தார், ராஜாவாக இருந்தார். அந்த ராஜாவுடைய நிலைமையை பாருங்களேன். 2 நாளாகம புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். சத்துவம் இல்லை, பலன் இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருந்தீங்கன்னா அதில் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. நமக்கு விடுதலை கிட்டாது, நமக்கு பலன் உண்டாகாது. இங்கே ஒரு மனிதன் தன்னுடைய தேசத்துக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பி வருகிறது என்கிற செய்தி கேட்டவுடனே பயப்படுகிறான். பயப்படுகிற அதே வேளையில் ராஜா என்ன செய்கிறார் தெரியுமா? தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி அவருடைய தேசத்தின் ஜனங்களும் கூடி ஜபிக்கிறாங்க. அப்படி ஜபிக்கிற வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்த்து ராஜா அருமையாக சொல்லுகிறார், நான் பலன் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு பலன் கொடுக்க மாட்டீங்களா? இந்த எதிரிகளுக்கு விரோதமாக என்னுடைய கைகளை திடப்படுத்த மாட்டீங்களான்னு சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில், நம்ம அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பாடுகளை கண்டு துவண்டு போய் மூலையில் உட்கார்வதற்கு அழைக்கப்படல. மாறாக பலன் கொடுக்கிற தேவன், சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் நமக்கு உண்டு என்பதை அறிந்து அவருடைய சமூகத்தில் ஓடி வரணும். அப்படி ஓடி வரும் பொழுது என்ன நடந்தது? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் 21வது 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர்மலை தேசத்தாரை ஒருவருக்கு ஒரு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இவங்க மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து கர்த்தருடைய பலத்தினால் இடைகட்டப்பட்டு மகிழ்ச்சியோடு திரும்பினதை வேதம் காண்பித்து கொடுக்கிறது. அப்போ சத்துவம் இல்லாத நேரத்தில், பலம் இல்லாத நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தரை தேடணும். தேடுவோமேனா அவர் உங்களுக்கு எனக்கும் ஆலோசனைகளை கொடுப்பார். நேர்த்தியான வழிகாட்டுதலை நீங்களும் நாங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். இறுதியில் பலன் பெற்று ஜெயமும் அடைந்து விட முடியும். அதைத்தான் இந்த அதிகாரத்தில், இந்த பகுதியில் நீங்களும் நானும் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒருவேளை சத்துவம் இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லுகிறீர்களோ, இந்த கால பொழுதில் தேவன் உங்களுக்கும் எனக்கும் சத்துவத்தை பெருக பண்ணும்படியாக விரும்புகிறார். பலத்தை கூட்டி கொடுக்கும்படியாக விரும்புகிறார். கண்களை மூடுவோமா? நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பலன் இல்லாதவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் என்று சொல்லி வேதம் உம்மை குறித்து எங்களுக்கு வேதத்தில் காண்பித்து கொடுக்கிறது. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை பொழுதில் நாங்களும் ஆண்டவரே பலனற்றவர்களை போல காணப்படுகிறோம். எங்கள் மீது கிருபையாக இருங்க ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் தொய்ந்து போய் இருக்கிறோம். பலத்தினால் எங்களை இடைகட்டுங்க சுவாமி. யோசபாத் என்கிற மன்னனும் உடைய ஜனங்களும் உம்மை தேடின பொழுது உடைய பலத்தினால் இடைகட்டி உடைய ஆலோசனைகளினால் வழிநடத்தி ஜெயத்தை கொடுத்தீரே. நாங்களும் உம்மை நம்பி வந்திருக்கிறோம். நாங்களும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. சேகரபடி நாள் நன்றி. ஆண்டவர் இயேசுவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you all.